Hello viewers, இந்த வீடியோல சார்ஜர் ஐசி சார்ஜர் ஐசில இருந்து டிசி பேட் அவுட் அப்படிங்கிற வோல்டேஜ் வந்து எப்படி அவுட்புட் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாப்போம். as well as சார்ஜர் ஐசி எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த செக்ஷன்ல ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்னென்ன சிம்டம் இருக்கும் அப்படின்னா, லேப்டாப் வந்து எய்தர் டிசி அடாப்டர்ல ஒர்க் பண்ணும், நம்மளோட பேட்டரி பேக் போட்டாச்சுன்னா பவர் ஆன் ஆகாது. அதே மாதிரி பேட்டரி பேக்ல ஒர்க் பண்ணோம், ஆனா டிசி அடாப்டர் நம்ம பிளக் பண்ணும்போது ஷட் டவுன் ஆயிடும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து மேஜரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேட்டரி நீங்க வந்து புது பேட்டரி போட்டா கூட சார்ஜிங் வந்து ஆகாது. ஓகேவா, புது பேட்டரி போட்டாலும் என்ன எரர் வரும் அப்படின்னா, பேட்டரி நாட் பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். சப்போஸ் அந்த எரர் வரலனா கூட பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கும், மோர் தென் 4 hours 5 hours அந்த மாதிரி எடுத்துக்கும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து இந்த சார்ஜர் செக்ஷன் ரிலேட்டட் தான் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து பிரீஃபா பார்க்கலாம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஏடி பிளஸ் அப்படிங்கிற வோல்டேஜை அவுட்புட்டா எடுத்துருவாங்க. நம்ம வந்து அடாப்டர் பிளக்இன் பண்ண உடனே ஒரு வோல்டேஜ் வந்து நேம் கொடுக்குறாங்க. இது வந்து DV2000 மதர் போர்டு. ஆஸ் பர் திஸ் ஸ்கிமேட்டிக் என்ன நேம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஏடி பிளஸ் அப்படிங்கிற நேம் கொடுப்பாங்க. இந்த ஏடி பிளஸ் தான் வந்து சார்ஜர் செக்ஷனுக்கு போகும். தென் சார்ஜர் செக்ஷன்ல இருந்து டிசி பேட் அவுட் அப்படிங்கிற வோல்டேஜ் எடுப்பாங்க. ஓகேவா, இந்த வோல்டேஜ் என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா, ஒன்னு அடாப்டரோட வேல்யூ இருக்கும். அடாப்டரோட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 19 வோல்ட்னா 19 வோல்ட் இருக்கும். அதே மாதிரி பேட்டரியோட வேல்யூ இருக்கும், எய்தர் திஸ் ஆர் தட் இருக்கும். ஓகேவா, பேட்டரியோட வேல்யூ நார்மலா எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 10.5 வோல்ட்ல இருந்து 16 வோல்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, ஸோ எய்தர் அடாப்டர் அவுட் ஆர் பேட்டரி அவுட். ஓகேவா, எய்தர் டிசி அவுட் ஆர் பேட்டரி அவுட். இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று தான் அவுட்புட்டா எடுப்பாங்க. இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு அவுட்புட்டை வந்து மேனேஜ் பண்றது, கன்ஃபார்ம் பண்றது தான் வந்து சார்ஜர் ஐசியோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வந்து இப்ப இந்த லேப்டாப்ல வந்து மதர் போர்டில் வந்து கனெக்டடா இருக்கு. ஸோ இதான் வந்து பேட்டரி பேக்கு கனெக்டடா இருக்கு. பேட்டரியோட கனெக்டர்ஸ் வந்து கீழ்பக்கமா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து DV2000ஓட சார்ஜர் ஐசி. இதுதான் DV2000ஓட சார்ஜர் ஐசி. இது எல்லாமே வந்து சார்ஜிங் செக்ஷன்ல இருக்கிற மாஸ்ஃபெட்ஸ். ஓகே, இந்த 4 மாஸ்ஃபெட் தான் வந்து இந்த சார்ஜர் ஐசியோட கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த என்டையர் செக்ஷன் வந்து சார்ஜர் ஐசியோடது. ஓகேவா, சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் அண்ட் சார்ஜிங், நாட் சார்ஜிங், இந்த செக்ஷனோட காம்பனன்ட்ஸ் முழுக்க இந்த இடத்துல இருக்கும். இது ஈஸியா நீங்க லொகேட் பண்ணலாம். இது யூஸ்வலா எங்க கொடுத்திருப்பாங்க அப்படின்னா, சார்ஜரோட கனெக்டருக்கு நியரஸ்ட் பாயிண்ட்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மதர் போர்ட்ல சார்ஜரோட கனெக்டர் எங்க இருக்குன்னா, இதுக்கு பேக் சைட்ல இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஸோ இதுக்கு பக்கத்துல தான் கொடுத்திருப்பாங்க சார்ஜரோட ஐசி. அதே மாதிரி லேன் கனெக்டருக்கு பக்கத்துல தான் லேன் ஐசி இருக்கும். ஆடியோ கனெக்டருக்கு பக்கத்துல தான் வந்து ஆடியோ ஐசியும் வந்து கொடுத்திருப்பாங்க, நியரஸ்ட் பாயிண்ட்ல தான் கொடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வந்து இதுல அடாப்டர் வந்து கனெக்டடா இருக்கு. ஓகே, அதே மாதிரி பேட்டரியும் கனெக்டடா இருக்கு. ஓகே, நவ் இப்போ இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏடி பிளஸ் எடுக்கிறாங்க 19 வோல்ட். இந்த 19 வோல்ட் எங்க வரும் அப்படின்னா, ஸ்கிமேட்டிக் டயக்ராம் படி நீங்க ஸ்கிமேட்டிக் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், பிகினர்ஸா இருந்தீங்கன்னா. ஸோ ஸ்கிமேட்டிக்ல படி பார்த்தாச்சுன்னா இது வந்து U4 அப்படிங்கிற மாஸ்ஃபெட்டுக்கு வருது. ஏடி பிளஸ் எங்க இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டிசி அடாப்டர் பிளக்இன் பண்ண உடனே ஏடி பிளஸ் எடுத்துருவாங்க. ஓகே, இந்த ஏடி பிளஸ் எடுத்த உடனே எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் U4 அப்படிங்கிற மாஸ்ஃபெட்டோட ட்ரெயின்ல கொடுத்துறாங்க. மாஸ்ஃபெட்டுக்கு வந்து 3 டெர்மினல் இருக்கும். ஒன்னு வந்து ட்ரெயின், இன்னொன்னு வந்து சோர்ஸ் அண்ட் கேட். ஓகேவா, சோ ட்ரெயின்லயோ கேட்லயோ இன்புட் கொடுப்பாங்க. இந்த வோல்டேஜை கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, கேட் தான் கண்ட்ரோல் பண்ணும். சோ கேட்டுக்கு உண்டான வோல்டேஜ் வரல அப்படின்னா, தென் ட்ரெயின்ல கொடுக்குற வோல்டேஜ் வந்து சோர்ஸ்ல வராது, சோர்ஸ்ல இருக்கிற வோல்டேஜ் வந்து ட்ரெயின்ல வராது. ஓகேவா, சோ இதை கண்ட்ரோல் பண்றதுன்றது ரொம்ப சிம்பிளா வந்து ஓவர் டேங்க்ல இருந்து நம்ம தண்ணி வெளியில எடுக்கிற மாதிரி தான். டேப்போட கண்ட்ரோலை வச்சு தண்ணி வெளியில எடுக்கிற மாதிரி தான். ஓகேவா, டேப்போட கண்ட்ரோல் இல்லைன்னா அவுட்புட் வந்து வெளில வராது. சேம் அதே மாதிரி தான் வந்து ட்ரெயின்லயோ சோர்ஸ்லயோ வோல்டேஜ் கொடுப்பாங்க. அந்த வோல்டேஜ் வந்து வெளியில வரும்போது இந்த டேப்போட கண்ட்ரோல், கேட்டோட கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மாஸ்பெட்டோட கான்செப்ட், ஒர்க்கிங் கான்செப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரீஃபா இருக்கும். ஏன்னா 2 டைப் ஆஃப் மாஸ்பெட் இருக்கு, N சேனல் மாஸ்பெட் இருக்கு, P சேனல் மாஸ்பெட் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த ஃபார்வர்ட் பயாஸ்க்கு ஒரு மாதிரி வோல்டேஜ் கொடுப்பாங்க கேட்ல, ரிவர்ஸ் பயாஸ்க்கு ஒரு மாதிரி வோல்டேஜ் கொடுப்பாங்க. லேப்டாப்போட மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் மாஸ்பெட் எல்லாமே வந்து ஸ்விட்சிங் மாஸ்பெட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ரிவர்ஸ் பயாஸ்ல தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, ஃபார்வர்ட் பயாஸ்ல யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. ஓகே, சோ இது எல்லாமே வந்து டெமோ வீடியோங்கிறதுனால உங்களுக்கு பிரீஃபா கொடுக்க முடியாது. ஜஸ்ட் ஹைலைட்டடா சார்ஜர் ஐசி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத இப்ப பிராக்டிகலா பார்க்கலாம்.
ஸோ இதுதான் வந்து U4 MOSFET. ஓகேவா, U4 MOSFET. இந்த MOSFETோட ட்ரெயின்ல கொடுத்துருக்காங்க. இந்த டாப்ல இருக்கிறது எல்லாமே வந்து ட்ரெயின் பின்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து AD பிளஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 19 வோல்ட் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல 19 வோல்ட் வருதான்னு பார்ப்போம். எஸ், 19 வோல்ட் வருது. ப்ரோப் சரியில்லை. ஃபைன், இப்போ செக் பண்ணலாம். ஸோ 19 வோல்ட் அவுட்புட் வருது. இது எங்கேருந்து வருது அப்படின்னா அடாப்டரோட அவுட்புட். ஓகேவா, சார்ஜர் ஐசியை பொறுத்த வரைக்கும் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2 MOSFET இருக்கும். ஒன்று வந்து டிசி மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பேட்டரி மாஸ்ஃபெட்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் வந்து தியரிட்டிக்கலாக அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ AD பிளஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சார்ஜர் டிசி அடாப்டர் வந்து எடுக்கிறாங்க. இந்த வோல்டேஜ் வந்து இங்க வருது. ஓகே, இது வந்து அடாப்டர். ஸோ இங்கேருந்து எடுக்கிற வோல்டேஜ் என்ன பண்றாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாவே எடுத்துட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட்ல கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாஸ்ஃபெட் வந்து டிசி மாஸ்ஃபெட். ஓகே, ஸோ இதில் கொடுத்துட்றாங்க. அகைன் இன்னொரு மாஸ்ஃபெட்டோட இதை கனெக்ட் பண்றாங்க. இந்த மாஸ்ஃபெட் வந்து பேட்டரி மாஸ்ஃபெட். இது வந்து டிசி மாஸ்ஃபெட், இது வந்து பேட்டரி மாஸ்ஃபெட். ஓகேவா, சோ இந்த ரெண்டு மாஸ்ஃபெட்டையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா சார்ஜர் ஐசி. மேக்ஸ் 8 HP V3000 DV2000 இந்த ஐசியோட நேம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் 8725. சப்போஸ் இந்த சார்ஜர் ஐசி ப்ராப்ளமேட்டிக்கா இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இதே பார்ட் நம்பர்ல மாத்திரம் தான் வாங்கி போடணும். ஓகேவா, சோ இது வந்து இப்ப ட்ரெயினா இருக்கு, அதே மாதிரி இது வந்து ட்ரெயினா இருக்கு, தென் இது வந்து சோர்ஸ். ஓகேவா, அப்ப இந்த ரெண்டு மாஸ்ஃபெட்டையும் கண்ட்ரோல் பண்றது சார்ஜர் ஐசினா எது வழியா கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா கேட் வழியா கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சோ இதுதான் கேட் கண்ட்ரோல். ஓகே, இப்ப எப்படி இந்த மாஸ்ஃபெட் ஒர்க் பண்ணும் அப்படின்னா அடாப்டர் பிரசன்டா இருந்ததுன்னா இந்த மாஸ்ஃபெட் வந்து ஆன்ல இருக்கும், இந்த மாஸ்ஃபெட் வந்து ஆஃப்ல இருக்கும். ஓகேவா, அடாப்டர் பிரசன்டா இருந்ததுன்னா இதுதான் வந்து டிசி பேட் அவுட் பாயிண்ட். இது வந்து நியூ மதர் போர்ட்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா வி இன்னு கொடுத்திருப்பாங்க. ஓல்டு மதர் போர்டில் டிசி பேட் அவுட்னு நேம் கொடுத்திருப்பாங்க. டிசி பேட் அவுட் அப்படிங்கிற நேம் கொடுத்திருப்பாங்க. அண்ட் மாடர்ன் மதர் போர்டில் வந்து வி இன் கொடுத்திருப்பாங்க. இதுதான் வந்து முக்கியமான ஃபர்ஸ்ட் அவுட்புட் வோல்டேஜ். மதர் போர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் அவுட்புட் வோல்டேஜ் இதுதான். இந்த வோல்டேஜ் எங்க ஆகும்னா ஆல் ஓவர் த மதர் போர்டு ஸ்ப்ரெட் அப் ஆகும். ஸ்ப்ரெட் அப் ஆயிட்டு எல்லா இடத்துலயும் போயிட்டு வெயிட்டிங்ல இருக்கும். எதுக்காக அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் சிக்னல் வர்றதுக்காக. ஓகேவா, இந்த வோல்டேஜ் வந்து தான் இன்புட்டா கொடுத்து எல்லா ரெகுலேட்டர்லயுமே வந்து அவுட்புட் வோல்டேஜ் எடுப்பாங்க. அந்த அவுட்புட் வோல்டேஜ் தான் ரேம் செக்ஷன், சவுத் பிரிட்ஜ் ஐசி, நார்த் பிரிட்ஜ் ஐசி, சிபியு அண்ட் ஜிபியு இருந்ததுன்னா கிராபிக்ஸ் அடாப்டர் எல்லாத்துக்குமே வந்து போறது. ரொம்ப முக்கியமா வந்து ரேம் ஸ்லாட்ஸ்க்கு. ஓகேவா, 1.8 வோல்ட், 1.5 வோல்ட், 1.05 வோல்ட், இந்த மாதிரி டிஃபரெண்ட் வோல்டேஜஸ் இருக்கு. இந்த வோல்டேஜஸ் எல்லாமே எங்கேருந்து வரும் அப்படின்னா ரெகுலேட்டர் சிப்ல இருந்து வரும். ஓகேவா, இந்த ரெகுலேட்டர் சிப்ல இருந்து எப்படி எடுப்பாங்க அப்படின்னா இந்த டிசி பேட் அவுட்டை வந்து மாஸ்ஃபெட்ல கொடுத்துருவாங்க. ட்ரெயின்லயோ இல்ல சோர்ஸ்லயோ கொடுத்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. எப்ப வந்து அந்த ரெகுலேட்டரி சிப்புக்கு வந்து S3 S4 சிக்னல் வருதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த 19 வோல்ட் டிசி பேட் அவுட் வந்து கன்வெர்ட் ஆகி 1.5 வோல்ட், 1.8 வோல்ட், 1.05 வோல்ட் இந்த மாதிரி டிஃபரெண்ட் வோல்டேஜஸா கன்வெர்ட் ஆகி வெளில வரும். ஓகே, அந்த வோல்டேஜ் தான் எடுத்து பர்டிகுலர் செக்ஷனுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பிகினர்ஸா இருந்தீங்கன்னா முதல்ல இந்த டிசி பேட் அவுட் கிடைக்குதான்னு தான் பார்க்கணும். ஓகேவா, இந்த டிசி பேட் அவுட்டே இல்லை அப்படின்னா தென் மற்ற எந்த ரெகுலேட்டருமே வந்து ஒர்க் பண்ணாது. ஓகே, ஸோ இந்த வி இன் எடுக்கிறாங்க. இந்த வி இன் வந்து இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா டிசி அடாப்டர் பிரசன்டா இருக்கிறதுனால 19 வோல்ட் இருக்கும். ஓகே, இதை வந்து ரெசிஸ்டர்ல தான் எடுப்பாங்க. நீங்க ரொம்ப ஈஸியா அந்த ரெசிஸ்டரை பார்த்துடலாம். இந்த ரெசிஸ்டர் வந்து நார்மல் எஸ்எம்டி ரெசிஸ்டர் மாதிரி இல்லாம சைஸ் வந்து பிகர் சைஸ்ல இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த மதர் போர்டில் அந்த ரெசிஸ்டர் எங்க இருக்குதுன்னு பார்ப்போம். தென் இப்போ இந்த மாஸ்ஃபெட் ஆன்ல இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இந்த 19 வோல்ட் வந்து இங்க இருந்து இங்க டிராவல் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு டிராவல் ஆயிட்டு இந்த மாஸ்ஃபெட் ஸ்கிமேட்டிக் படி இந்த மாஸ்ஃபெட் பாத்தீங்கன்னா என்ன நேம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா U5னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து U4.
ஸோ U4ல இருந்து வெளில வர இந்த வோல்டேஜ் என்ன ஆகும் அப்படின்னா இதோட சோர்ஸ்ல போயிட்டு நின்றுடும். இந்த மாஸ்பெட் ஆஃப்ல இருக்கு, அதனால வந்து இங்க இருந்து இங்க வோல்டேஜ் வந்து டிராவல் ஆகாது. அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு வோல்ட் இருக்கும்னா இப்ப 12 வோல்ட் இருக்கும். இந்த 12 வோல்ட் எங்கேருந்து வருது அப்படின்னா பேட்டரியில இருந்து வரும். ஓகே, பேட்டரியில இருந்து வரும். பேட்டரியில இருந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. எதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா எப்போ வந்து இந்த டிசி வந்து நமக்கு கட் ஆகுதோ, எப்ப பவர் ஃபெயிலியர் ஆகுதோ, எப்ப நம்ம டிசி அடாப்டர் எல்லாமே மதர் போர்டு ஆன் பண்றோமோ, லேப்டாப் ஆன் பண்றோமோ, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாஸ்பெட் ஆஃப் ஆயிடும். அல்டிமேட்டா இந்த மாஸ்பெட் வந்து ஆன் ஆயிடும். சோ இந்த மாஸ்பெட் ஆன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த 12 வோல்ட் வந்து இந்த லைனுக்கு வரும். ஓகே, சோ இந்த 12 வோல்ட் இந்த ஆன் ஆகிறதுனால இந்த 12 வோல்ட் இங்க டிராவல் ஆகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்ப டிசி பேட் அவுட் இல்லைன்னா Vin வந்து 12 வோல்ட்டா இருக்கும். இந்த 12 வோல்ட் என்ன எங்க இருந்து வருது அப்படின்னா பேட்டரி பேக்ல இருந்து வருது. ஓகேவா, இது ஒரு செக்ஷன். ரெண்டாவது செக்ஷன் பாத்தீங்கன்னா சார்ஜிங் நாட் சார்ஜிங். இது வந்து சார்ஜிங் டிஸ்சார்ஜிங். ஓகே, இது வந்து சார்ஜிங் நாட் சார்ஜிங் இப்ப பார்க்க போறது. இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு மாஸ்பெட் கொடுத்திருப்பாங்க, அப்பர் அண்ட் லோயர். ஓகேவா, இந்த மாஸ்பெட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சார்ஜிங் மாஸ்பெட்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த சார்ஜிங் மாஸ்பெட்டையும் கண்ட்ரோல் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் 8725 சார்ஜர் ஐசி தான். இந்த டிசி இன் பிளக்ட் இன் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாஸ்பெட் வந்து இதுக்கு உண்டான சார்ஜ் வோல்டேஜை கொடுக்கும். ஓகே, பேட்டரிக்கு உண்டான சார்ஜ் வோல்டேஜை கொடுக்கும். சப்போஸ் இந்த டிசி இன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா அல்டிமேட்டா இதுவும் கட் ஆயிடும். சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருக்கிற பேட்டரி பேக்ல இருக்கிற இந்த வீடியோல நம்ம தியரிட்டிக்கலா பார்த்து அந்த ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இப்போ ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணி பார்த்துடலாம் சார்ஜர் ஐசியில். ஸோ இந்த ஐசி தான் வந்து இதுதான் வந்து சார்ஜர் ஐசி மேக்ஸ் 8725. ஓகே, மேக்ஸ் 8725E. ஸோ இந்த சார்ஜர் ஐசி வந்து ஃபால்ட் அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதே பார்ட் நம்பரில் மாத்திரம் மாற்றணும். ஓகேவா, ஸோ மேக்ஸ் 8725 பதிலாக வேறு எதனா கம்பேட்டபிள் போடலான்னு போட்டிங்கன்னா அதோட பின்னோட்ஸ் வந்து வேரி ஆகும். ஸோ சார்ஜர் ஐசி ஒர்க் பண்ணாது. ஸோ இந்த மேக்ஸ் 8725 வந்து எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இந்த இருக்கிற ரெண்டு மாஸ்பெட், இது வந்து டிசி மாஸ்பெட். ஓகே, இது பேட்டரி மாஸ்பெட். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா அப்பர் மாஸ்பெட், லோயர் மாஸ்பெட். இந்த ரெண்டு மாஸ்பெட்டும் எந்த செக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக் படி இது பேட்டரியோட சார்ஜருக்கு வந்து சார்ஜிங் செக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து டிஸ்சார்ஜிங், இது வந்து டிசி லைன். ஓகே, இது வந்து டிசி லைன் மாஸ்பெட், இது வந்து பேட்டரி மாஸ்பெட். இது ரெண்டும் வந்து அப்பர் அண்ட் லோயர் சார்ஜர் மாஸ்பெட். ஓகேவா, நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் U4 இதுதான் வந்து U4 மாஸ்பெட். இந்த மாஸ்பெட்ல வந்து அடாப்டர் வோல்டேஜ் வருதா பார்ப்போம். ஸோ இப்போ எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மதர் போர்டு வந்து இது DV2000 மதர் போர்டு. இந்த மதர் போர்டில் வந்து பேட்டரி பேக்கும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம் டிசி அடாப்டரும் ப்ளக் பண்ணியிருக்கோம். ஸோ டிசி அடாப்டரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 19 வோல்ட் வரும். ஓகே, 19.5 வோல்ட் வருது. ஸோ இப்போ இந்த வோல்டேஜ் இங்கே வருதா பார்ப்போம். 19.5 வோல்ட். ஓகே, ஸோ 19.5 வோல்ட் இங்கே இருக்குது வந்து U4ஓட ட்ரெயின் பின். ஓகேவா, இப்போ இந்த ட்ரெயின்லேருந்து இந்த மாஸ்பெட் நான் தியரியில் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாஸ்பெட் ஆனில் இருக்கும், இந்த மாஸ்பெட் ஆஃபில் இருக்கும். ஸோ இந்த மாஸ்பெட் ஆனில் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இந்த 19 வோல்ட் வந்து இந்த கேட் கண்ட்ரோல் ஐசியிலேருந்து வர்றதுனால இந்த 19 வோல்ட் வந்து இப்போ ஸ்டெப் டவுன் ஆகிட்டு இந்த இடத்துல வந்து அவுட்புட்டாக வரும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற 19 வோல்ட் இந்த பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போ இந்த 19 வோல்ட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாஸ்பெட்டோட சோர்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த மாஸ்பெட்டோட சோர்ஸ்லேயே வந்து இப்போ 19.5 வோல்ட் வருது. அண்ட் இந்த மாஸ்பெட் ஆஃப்ல இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். ஓகே, பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ் இங்கே இருக்கு. ஸோ இந்த வோல்டேஜ் வந்து இந்த பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. பிகாஸ் இந்த மாஸ்பெட் இப்போ இந்த சார்ஜர் ஐசி வந்து இந்த மாஸ்பெட்டை ஆஃப்ல வச்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த சார்ஜர் ஐசி இந்த மாஸ்பெட்டை ஆஃப்ல வச்சிருக்கிறதுனால இந்த 12 வோல்ட் வந்து இப்போ இந்த பக்கமாக வராது. ஏன்னா இப்போ டிசி வந்து கனெக்டடாக இருக்குது. டிசி கனெக்டடாக இருக்கிறதுனால இந்த மாஸ்பெட் ஆன்லேயும் இது ஆஃப்லேயும் இருக்குது. சப்போஸ் நம்ம டிசியை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா ஓகே டிசி லைனை வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த மாஸ்பெட் வந்து ஆஃப் ஆகிருக்கும், இந்த மாஸ்பெட் ஆன் ஆகும். ஓகேவா, இந்த மாஸ்பெட் ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த 12 வோல்ட் வந்து
இந்த பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். செக் பண்ணலாம். இப்போ U4ல் வந்து 19 வோல்ட் இருக்காது. ஓகே, 0 தான் இருக்கும். இப்போ இந்த இடத்துல 12 வோல்ட் இருக்கு. பேட்டரியோட வோல்டேஜ் இங்கே இருக்கு. ஓகேவா? இந்த வோல்டேஜ் வந்து இந்த பக்கமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. தென் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இதோட சோர்ஸுக்கு போகுது. ஸோ இது வந்து ஆஃபில் இருக்கிறதுனால இப்போ இங்கேருந்து இந்த பக்கமாக வோல்டேஜ் வராது. ஓகே, இதோட ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த ரெசிஸ்டர் தான் வந்து நான் உங்களுக்கு நேற்றுக்கு ட்ராயிங்கில் போட்டு காமிச்சது. இந்த ரெசிஸ்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்கும் இந்த மாஸ்ஃபெட்டுக்கும் நடுவில் இந்த ரெசிஸ்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ டிசியாக இருந்தாலும் இல்லை பேட்டரியாக இருந்தாலும் எதில் ஒர்க் பண்ணாலும் இந்த ரெசிஸ்டரில் வந்து 2 சைடும் வந்து அந்த வேல்யூ தான் காமிக்கும். இப்போ வந்து பேட்டரி பேக்கில் இருக்கிறதுனால பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜை நமக்கு இப்போ காமிக்குது. ஓகேவா? 2 சைடும் வந்து ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும். ஸோ பேட்டரியிலேருந்து வர வோல்டேஜ் இது. ஓகேவா? இப்போ அடாப்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அடாப்டர் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டரில் ஹையாக இருக்கும். ஓகே, 19.5 வோல்ட் வருது. ஹையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டிசி அவுட்புட் வருது. சப்போஸ் இதை எடுத்துட்டோம் அப்படின்னா பேட்டரி அவுட்புட் வரும். ஓகே, ஸோ இதை வச்சுக்கிட்டே கூட நம்ம செக் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டரியோட பேக்கப்பில் இருக்குது. டிசி வந்து அன்பிளக் பண்ணியிருக்கு. இப்போ நான் வந்து டிசி போட போகிறேன். போட்டாச்சு அப்படின்னா